நண்பர்கள் அனைவருக்கும் இருவர் சேனலின் வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம கிரிக்கெட் அப்டேட்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா, இந்தியா மற்றும் ஸ்ரீலங்கா அணிகளுக்கு இடையேயான முதல் T20 போட்டியில இந்திய அணி வெற்றி பெற்று இருக்காங்க. டாஸ் ஜெயிச்ச ஸ்ரீலங்கா அணி கேப்டன் அசலங்கா பவுலிங்கை தேர்வு செஞ்சாரு. முதல்ல பேட்டிங்க்கு வந்த இந்திய அணிக்கு சூப்பரான தொடக்கம் கிடைச்சிச்சுன்னு தான் சொல்லணும். தொடக்க வீரர்களாக களமிறங்கின SSV ஜெய்ஸ்வால் மற்றும் சுப்மன் கில் அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்தினாங்க. SSV ஜெய்ஸ்வால் 21 பந்துகள்ல 40 ரன்கள் எடுத்து அவுட் ஆகி வெளியேறிட்டாரு. மற்றொரு ஓபனரான சுப்மன் கில் 16 பந்துகள்ல 34 ரன்கள் எடுத்து அவரும் அவுட் ஆகிட்டாரு. ஒன் டவுன்ல களமிறங்கின சூரியகுமார் யாதவ் 26 பந்துகள்ல 58 ரன்களை எடுத்து இந்திய அணியோட ஸ்கோரை அதிரடியா உயர்த்தினாரு. சூரியகுமார் யாதவோட கைகோர்த்த ரிஷப் பண்ட் 33 பந்துகள்ல 49 ரன்களை சேர்த்தாரு. இந்திய அணியோட முதல் 4 வீரர்கள் அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்தினதுனால இந்திய அணி 200 ரன்களை சுலபமா எட்ட முடிஞ்சிச்சு. இவங்க 4 பேருக்கும் அப்புறமா வந்த பிளேயர்ஸ் யாருமே பெரிய அளவுல ரன்களை சேர்க்க முடியல. இந்திய அணி 20 ஓவர்கள் முடிவுல 7 விக்கெட்களை இழந்து 213 ரன்களை குவிச்சாங்க. ஸ்ரீலங்கா அணிக்காக பத்திரனா 4 விக்கெட்களை கைப்பற்றி இருந்தாரு. 214 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இமாலய இலக்கோடு களமிறங்கின ஸ்ரீலங்கா அணி ஓபனர்ஸ் நிசங்கா மற்றும் மெண்டிஸ் ஸ்ரீலங்கா அணிக்கு சூப்பரான தொடக்கத்தை கொடுத்தாங்கன்னு தான் சொல்லணும். முதல் விக்கெட்டுக்கு கிட்டத்தட்ட 100 ரன்கள் வரைக்கும் பார்ட்னர்ஷிப்பை அமைச்சு கொடுத்திருந்தாங்க. நிசங்கா 48 பந்துகள்ல 79 ரன்களை அடிச்சிருந்தாரு. மெண்டிஸ் 27 பந்துகள்ல 45 ரன்களை எடுத்திருந்தாரு. இவங்க 2 பேரும் அவுட் ஆனதுக்கு அப்புறமா ஸ்ரீலங்கா அணியோட மற்ற பிளேயர்களால இந்த இமாலய இலக்கை துரத்தி பிடிக்க முடியலன்னு தான் சொல்லணும். ஸ்ரீலங்கா அணி 14 ஓவர்கள் வரைக்கும் 10 ரன் ரேட்ல தான் விளையாடிட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்துல ஸ்ரீலங்கா அணி இந்த மேட்சை ஜெயிச்சிருவாங்கன்னு கூட எல்லாருமே நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு ஸ்ரீலங்கா அணி ஓபனர்ஸ் இந்திய அணி பவுலர்ஸை வெளுத்து வாங்கிக்கிட்டு இருந்தாங்க. ஸ்ரீலங்கா அணி ஓபனர்ஸ் அவுட் ஆனதுக்கு அப்புறமா அடுத்து வந்த பிளேயர்களால ரொம்ப நேரம் தாக்கு பிடிச்சி விளையாட முடியாத காரணத்தினால ஸ்ரீலங்கா அணி 19.2 ஓவர்கள்ல அனைத்து விக்கெட்களையும் இழந்து 170 ரன்களை மட்டுமே எடுத்து இந்த மேட்ச்ல 43 ரன்கள் வித்தியாசத்துல தோல்வியை சந்திச்சிருக்காங்க. இந்திய அணிக்காக ரியான் பராக் 3 விக்கெட்களையும் அக்ஷர் பட்டேல் மற்றும் ஹர்ஷதீப் சிங் தலா 2 விக்கெட்களையும் கைப்பற்றி இருந்தாங்க. இந்த மேட்சோட ஆட்டநாயகன் விருதை 58 ரன்களை எடுத்த சூரியகுமார் யாதவுக்கு கொடுத்திருக்காங்க. இந்த வெற்றியின் மூலமா இந்திய அணி இந்த 3 T20 போட்டிகள் கொண்ட தொடர்ல 1-0 என்ற கணக்குல முன்னிலையில இருக்காங்க. இந்திய அணியோட இந்த வெற்றியை பத்தின உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இந்த மாதிரி கிரிக்கெட் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதுல இருக்கிற ஆப்ஷனால செலக்ட் பண்ணிக்கோங்க.